ஓஎஸ் ஓஎஸ் இன்னும் ஒரு வாரத்துல கம்ப்ளீட் காரியத்தை முடிச்சேன். வா ராஜா. அடடே, இது என்ன துந்தனா? பக்திமான்கள் கையில என்ன இருக்கணும்? பரதேசி கையிலன்னு சொல்லுங்க. ஆமா, இந்த பரதேசி வாத்தியம் தான் உலகத்திலேயே நம்மள பெரிய பணக்காரனாக்க போகுது. இங்கே 100 மைல் தூரத்துல ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கு. அந்த கோயில் தான் நம்மள கோடீஸ்வரன் ஆக்க போகுது. அந்த கோயில்ல குடியிருக்கிற கடவுள் என்னம்மா பூஜை வேளையில என்ன அவசரம்? பள்ளிக்கூடத்துக்கு போற மீரா இன்னும் வரலப்பா. எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன்ப்பா. குழந்தை எங்கேயும் காணோம்ப்பா. அம்மானு கத்து, அம்மானு கத்த போறியா இல்லையா? அம்மானு கத்து. இப்ப நான் சொன்னபடி சொல்லணும். என்ன தாத்தா 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 தாத்தான்னு கத்தற குழந்தைக்கு பதில் சொல்ல போறானா, இந்த ஆண்டவனே பெருசு நினைக்க போறான்? பாசமா பக்தியா? குழந்தை வேணும்னு ஹரிதாஸ் முடிவு செய்தா நாளைக்கே அந்த வைர நகைகள் எல்லாம் நமக்கு வந்து சேரும். அந்த அசலுக்கு பதிலா இந்த போலி ஹரிதாஸ் மாத்திரும். போலிக்கு அசலுக்கு வித்தியாசம் தெரியாம போயிடும். கண்டிப்பா தெரியாது. இத பாருங்க, 6 மாசமா கை தேர்ந்த ஆசாரிகளை வச்சு நான் இதை தயார் பண்றேன். ஹரிதாஸை தவிர வேற யாருக்கும் இந்த மர்மம் தெரியவே முடியாது. பாபு, கண்டிப்பா ஹரிதாஸ் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். அவன் என்ன பெரிய கபீர்தாஸா? சாதாரண ஹரிதாஸ் தானே. தான் கும்பிடுற கடவுள் தன் குழந்தையை காப்பாற்ற மாட்டான்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஹரிதாஸ்க்கு இந்த விஷயம் தெரியுமா? பழுக்க காய்ச்சிய பிறகுதானே இரும்பு அடிக்கணும். பாசங்கிறது. கவலைப்படாதேம்மா, நான் போலீஸ்ல சொல்லிருக்கேன். தேடி கண்டுபிடிச்ச உடனே தகவல் தெரிவிக்கிறோம்னு சொல்லிருக்கிறாங்க. அப்பா, பெற்றவங்களுக்கு இருக்கிற அக்கறை போலீஸுக்கு இருக்குமா? இறந்து போன என் கணவரோட நினைவு என் குழந்தையாலதான் மறந்து விட்டு வரேன். இப்ப அந்த குழந்தையே இல்லைன்னா அப்பா, அதுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு அப்பா, பயமா இருக்கு. அழாதம்மா அழாத, நான் இப்பவே புறப்படுறேன். நீங்க யாரு? உங்களை வேதனையிலிருந்து காப்பாத்த நான் வந்திருக்கேன். நீங்க அடிக்கடி போலீஸுக்கு போறதை விட அடியேன்னு சொல்றத கேட்டா போதும். இப்ப என் குழந்தை மீரா கூப்பிடுறதை நான் கேட்டேனே. ஒரு தடவை என்ன, 1000 தடவை கேட்கலாம். கேளுங்க. தாத்தா தாத்தா, இவங்க சொல்லாத நீங்க செஞ்சிருங்க தாத்தா, இல்லனா எனக்கு கொன்னுருவாங்க தாத்தா. வேண்டாங்க வேண்டாங்க, குழந்தைய கொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, அதை நான் செய்ய தயாரா இருக்கேன். சொல்றேன், கேளுங்க. நான் சொல்றபடி நடந்தா குழந்தை கிடைக்கும், இல்ல அதோட பிணம் தான் கிடைக்கும். இந்த துந்தனம் யாருங்க? அப்பா, குழந்தை கிடைச்சிட்டாளப்பா? இல்லம்மா, மீரா கிடைக்கவே இல்லை. கடவுளே, என் குழந்தையை விட்டு போயிட்டாளா? உன்னையே நம்பி இருக்கிற என்னை ஏன் சோதிக்கிற? நான் இப்ப என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? மீரா, நீ எங்கம்மா இருக்க? சபாஷ், அரை நொடியில ஆளையே மாத்திட்டியே. குட். சரி, போலாம். ராஜா, கொஞ்சம் எப்படி வா. ஐயோ, ராஜா, இந்த பெட்டி நிறைய அப்படின்னு இருக்கு. இதை கொண்டு போய் இந்த அட்ரஸ் மிஸ்டர் ஜான்சன் இருப்பார், அவர்கிட்ட கொடுத்துரு. பி கேர்ஃபுல். ராதா,
உன்னை எதுக்காக நான் இந்த வேஷம் போட சொன்ன தெரியுமா? கவனமா கேளு. கிருஷ்ணன் கோயில் பக்கமா உன்னை இறக்கி விட சொல்றேன். அங்கிருந்து கோயிலுக்கு நீ நடந்தே போகணும். ராத்திரி 12 மணிலிருந்து காலை 4 மணி வரைக்கும் கோயில் கதவு மூடி இருக்கும். அந்த நேரத்துக்குள்ள ஹரிதாஸ் நான் கொடுத்த போலி நகைகளை ஆண்டவனுக்கு சாத்திட்டு அசல் நகைகளை துந்தனாவுக்கு மாத்திருவான். காலையில 4 மணிக்கு அப்புறம் கோயில் கதவு திறக்கும். அங்க நகைகள் அடங்கிய துந்தனா இருக்கும். ஆண்டவனை வணங்கி நீ அந்த துந்தனாவை எடுத்தா உன்னை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. மனிதர்களை ஏமாத்துற அளவுக்கு தான் என் வேலை நினைச்சேன். இப்ப தெய்வத்தையே ஏமாத்த சொல்றீங்களே. செய்யற பாவங்களுக்கு எல்லாம் கடைசியில அவன் சன்னிதானத்துல தானே போய் மன்னிப்பு கேட்கணும். மன்னிக்கிற அவன் மடியிலேயே கை வச்சா முகமது கஜினிலிருந்து முடிவுல வந்த வெள்ளக்காரன் வரைக்கும் எல்லாருமே கோயில தானே கொள்ளையடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் கெட்டா போயிட்டாங்க. சாட்சிக்கு சரித்திரத்தை கொண்டு வர்றீங்க, ஆனா உங்க மனசாட்சியே இழக்கிறீங்க. நான் இழக்கல ராதா. எல்லோர் மனசுலயும் அவன் தானே குடியிருக்கான். ஏதோ என் மனசுல இருந்துகிட்டு எடுறான் நகையங்கிறான், எடுக்கிறேன். உங்க மனசுல அப்படி சொல்லலாம், ஆனா என் மனசுல அப்படி சொல்லல. பாபு, இந்த காரியத்தை நான் செய்யவே மாட்டேன். என்ன ஸ்ரீமான் தர்மலிங்க பூபதியோட மகளா இப்படி பேசு? ஏன் தகைக்கிற ராதா? அனாதேன்னு வந்து சேர்ந்த உன்னை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சேன்னு பாக்குறீங்க? ஆரம்பத்திலேயே நீ என் தலைவரோட மகன் எனக்கு நல்லா தெரியும். என்ன இந்த கள்ளக்கடத்தல் கூட்டத்துக்கு என் அப்பா தர்மலிங்க பூபதி தானா தலைவர்? ஆமா, அவர்தான் தலைவர். ஆனா தன் மக தன்னுடைய கூட்டத்திலேயே வேலை செய்யறான்னு பாவம் அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரிய வைக்கிறதும் தெரியாம மறைக்கிறதும் என் கையில தான் இருக்கு. பாபு, அப்பாவை பார்க்கணுங்கிற ஆசையில நான் எத்தனையோ அக்கிரமங்களை செய்திருக்கேன். இந்த கூட்டத்துக்கு காட்ட வேண்டிய விசுவாசத்துல நான் கொஞ்சமும் குறையல. இதையெல்லாம் பார்த்தாவது என் அப்பாவை என்ன சந்திக்க வச்சிரு பாபு. சத்தியமா சொல்றேன், இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். அதுக்கு சாட்சியா கடைசி தடவையா இந்த காரியத்தை செய். அப்பாவை பார்க்கணுங்கிற ஆசையால இந்த பாவத்தை பண்ணிட்டான் ஆண்டவனே உன்னை மன்னிச்சிடுவார். அப்படி அவர் மன்னிக்கலன்னா அவன் ஒரு கல்லு. இத்தனை காலமா செய்த பூஜைக்கு உண்டான பலனை இவ்வளவு சீக்கிரமா இழந்துட்டீங்களே அப்பா. குழந்தை மீராவை காப்பாத்துறதுக்காக தாய் ராதாவையே விட்டுட்டீங்களே. நீ அழகு பார்த்தானம்மா நான் அந்த அக்கிரமத்தை செஞ்சு. இப்படி தெரிஞ்சிருந்தா நான் அழுதிருக்கவே மாட்டேன்ப்பா. எந்த கண்ணீர் உங்களது பாவத்தை செய்ய தூண்டியதோ அந்த கண்ணீர் என் கண்கிழந்து வரத்துக்கு முன்னாடியே நான் விஷத்தை குடிச்சு செத்திருப்பேன்ப்பா. அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதம்மா. தெய்வம் தான் என்னை சோதனை செய்யறாரு, நீயும் என்னை சோதனை செய்யறியாப்பா? அப்பா, என் குழந்தை எனக்கு கிடைக்கணும் தான் நான் நினைச்சேன். அதுக்காக பாவத்தையே விலை கொடுத்து வாங்கிட்டீங்களே. காலங்காலமா நாம காப்பாத்தி வச்சிருந்த புண்ணியத்துல கரைப்படுதுன்னா இந்த காரியம் வேண்டவே வேண்டாம்ப்பா. உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? அதுவே என்ன கேட்காதீங்க. காலையில் 4 மணிக்கு கோயில் கதவு திறந்த உடனே அந்த கொள்ளைக்காரங்க கோயில் நகையெல்லாம் திருடிட்டு போறாங்க. எந்த கொள்ளைக்காரங்க எங்கிருந்து வர்றாங்க? உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? என்ன எதுவும் கேட்காதீங்க, என்னால எதுவுமே சொல்ல முடியாது. சுந்தரம், சீக்கிரம் புறப்படுங்க. பூஜை ஆரம்பிக்கிறதுக்குள்ள கோயிலுக்கு போயாங்க. கமா. வெளியே போக கூடாது. இங்க பெரிய கொள்ளை நடந்திருக்கு. அதுல பங்கெடுத்தவங்க இந்த கூட்டத்தில் இருக்கிறதா எங்க சந்தேகம். எங்க சோதனைக்கு அப்புறம் தான் நீங்க வெளியில போகலாம். எல்லாரையும் சோதனை போட வேண்டிய அவசியமே இல்லை.
இன்ஸ்பெக்டர், திருட யாருன்னு எனக்கு தெரியும். நான் கண்டுபிடிக்கிறேன். இவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு ஜீப்பை நிறுத்து. கான்ஸ்டபிள்ஸ், கீழே இறங்கு. அட்டென்ஷன். இது என்ன தெரியுமா? ரிவால்வர். கான்ஸ்டபிள்ஸ், இப்ப நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். நான் 1 2 3ன்னு சொல்லிட்டு சுடுவேன். யாரும் திரும்பி பார்க்காம ஓடணும். யாராவது திரும்பி பார்த்தா 2வது குண்டு உங்க மேல பாஞ்சிடும். எஸ், ரெடி? 1 2 3 ரன். உன்னை பார்த்ததும் உண்மையான போலீஸ் அதிகாரி நினைச்சு பயந்தே போயிட்டேன். பாபு, நீ சொன்ன பிரகாரம் அந்த பெட்டியை ஜான்சன் கிட்ட சேர்த்தேன். வெரி குட். இதோ உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, சேஞ்ச் பண்ணி. தேங்க்யூ ராஜா. உன்னை நான் பாஸ் கிட்ட கூட்டிட்டு போறேன். தேங்க்யூ வெரி மச். வெரி குட், வெரி குட். சபாஷ் பாபு, சபாஷ். பாத்தீங்களா பாபு செய்த காரியத்தை? நீங்களே இருக்குங்க. திங்கிறதும் தூங்குறதும் என்ன தெரியும் உங்களுக்கு? செட் அப் கிளாஸஸ். போங்கடா, போங்கடா. வெரி குட். குட் ஈவினிங் பாஸ். ஹலோ, மார்வெலஸ் பாபு, மார்வெலஸ். இந்த வேலைக்கு நான் உனக்கு எவ்வளவோ பரிசுகளை தரலாம். தேங்க்யூ சார். மீட் ராஜா. ஓ, நீதானா ராஜா? 6 மாசமா நாம போட்டிருந்த இந்த பெரிய திட்டத்தை வெற்றிகரமா முடிச்சது இந்த ராஜா தான். இவன் இந்த காரியமே முடிச்சிருக்காரு பாஸ். எக்ஸலென்ட், எக்ஸலென்ட் ராஜா. நீ இப்படியே தொடர்ந்து பல திட்டங்களை வெற்றிகரமா முடிச்சு கொடுத்தா நான் உனக்கு எங்க இடம் தருவேன் தெரியுமா? இங்க. நீ இந்த இடத்தை பிடிச்சிட்டா என்னைய பிடிச்ச மாதிரிதான். யுவர் கரெக்ட் சார். சீக்கிரம் உங்களுக்கு பிடிச்சாங்க. நான் சிகரெட் பிடிக்கிறது இல்லை, அதனால கேன்சர் வரும். எஸ், எனக்கு முன்னால யாருமே சிகரெட் பிடிக்க கூடாது. சாரி. குட். நீ அதை விட்டுடு. அதோட உயர்ந்ததா ஒண்ணு தர்றேன். டார்லிங், நினைச்சேன் விஸ்கியோட வந்துட்டேன். நேரத்துல செய்ய வேண்டிய நேரத்தை செய்தாதான் அதுக்கு மதிப்பு. How about you, Tara? No thanks. All right. Oh, come on, Raja. Have it. Yeah, Babu. Yes. பாபு, குமார் செய்துட்டு இருந்த வேலையெல்லாம் இனி ராஜாவை கத்து கொடு. ஓகே சார். நீங்க அனுமதி கொடுத்தா இந்த நகையெல்லாம் நான் எடுத்துட்டு போறேன். புரோக்கர்களை வர சொல்றேன். நோ புரோக்கர்ஸ். இந்த வியாபாரத்துல நானே நேரடியா முடிக்க போறேன். பாபு, இத்தனை என்ன வேலைக்கு போகுங்க? 1 கோடி ரூபாய். 1 கோடி கூட 8 கோடி சேர்த்துக்க. 9 கோடியா? எஸ், 9 crores. வர்ற திங்கட்கிழமை உலகத்தில் இருக்கிற அத்தனை ஸ்மக்லர்ஸ் இங்க வர போறாங்க. அமெரிக்காவில இருந்து ஆல்கோவின், இங்கிலாந்துல இருந்து ரோபர்ட் கிங். அவங்க மத்தியில இந்த நகைகளை ஏலம் விட போறேன். ஒருத்தருக்கு ஒருத்தன் போட்டி போட்டு வாங்க போறாங்க. 9 crores. 9 crores ராஜா, 9 crores. என்ன பிடிச்சு இப்படி தள்ளுறத பார்த்தா என் மேல ஒரு கந்தை இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல இவ்வளவு கூட இல்ல. இவ்வளவு கூட ப்ராமிஸ். ப்ராமிஸ். காட் ப்ராமிஸ். எஸ் எஸ் எஸ். அப்ப 2ல 1 கேக்குறேன். நான் இருக்கட்டுமா, வெளியே போகட்டும்? தாராளமா போலாமே. சரி, நான் போயிடுவேன். போங்கல. என்ன பத்தி உனக்கு தெரியாது, நான் உண்மையிலேயே போயிடுவேன். போங்கண்ணா. அப்ப அன்பே இல்லையா? இல்ல இல்ல இல்ல. நீங்க முதல்ல வெளிய போங்க. ராதா, அடுத்த வீடு பாருங்க.